ஹாய் இன்றைய கிரிக்கெட் எம்எஸ் ஸ்குவாட் ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஜோவில் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும். பட் எனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாக வராது ப்ரோ. வேறு ஏதாவது ஆப்ஷன் எதாவது கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகேயா, ஜோ வந்து கிளிக்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது ரிலேட்டடாக நீங்கள் யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணனால உங்களோட லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது என்னன்னு சொல்லிக்கிறேன். கிளிக்ட்ரிக்ஸ்ங்கிறது நீங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் உள்ளே போய் பாட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு எத்தனை பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் அந்த அவங்களோட நாலேஜ் ப்ளஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் எல்லாமே சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீடைல்ஸ்குள்ளே கீழே இருக்கும். இது நீங்கள் என்னோட பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்று வந்து ஜோவோ சேல்ஸ் ஐக்யூ, இன்னொன்று வந்து ஜோவோ கிளிக்கு. இந்த ரெண்டு இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 lakh, செகண்ட் ப்ரைஸ் 15,000, தேர்ட் ப்ரைஸ் 25,000. ஓகேயா, அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் 500 இருப்பாங்க, 500 ஈச் கேட்பாங்க. அண்ட் ரிஜிஸ்டர் டேட் பார்த்துக்கோங்க, November 10 ஓப்பன் ஆகிருக்கு ரிஜிஸ்டர் லிங்க்கு. அண்ட் November 16 வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து November 16க்குள்ளே வந்து எஜுகேஷனல் வெபினார் கனெக்ஷன் போடுவாங்க. அதாவது நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ பேர் நாங்கள் அதை ஃபில்டர் பண்ணுவோம், இந்த மாதிரி காமனாக டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து November 25. ஓகே, அண்ட் நீங்கள் பண்ண அந்த பாட் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண சப்மிட் பண்ண டேட் வந்து November 13 அண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து December 14. ஓகே, அண்ட் நீங்கள் இன்னும் டேட் வந்து கீழே வாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக டீல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ டீமில் 2 பேர் தான் இருக்கணும். சிங்கிளாகவும் இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம். அதே இது இப்போ நான் வந்து சிஎஸ்சி, பட் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஈஸியாக இருக்காங்க, ஜாயின் பண்ணலாமா அஃப்கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். எஃப்ஐடிஏ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் இயராக இருக்கீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் டு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, செகண்ட் இயராக இருக்கேன் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. தேர்ட் இயர் அப்ளை பண்ணலாம், ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு லாஸ்ட் இயர் முடிச்சேன் அப்படின்னா அப்போ வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கான இயர் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை யூஜியோ பிஜி சம்திங். ஓகே, இல்லை இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஷுட் பி அண்டர் கிராஜுவேட், யூஜி தான் கேட்குறாங்க. சரியா, இவங்க வந்து பிஜி கேட்கல. ஸோ யூஜி தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆப் கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ஐக்யூ பாட் அண்ட் விட்ஜெட். இது நீங்கள் குவிக் எக்ஸ்டென்ஷனில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு விட்ஜெட் ஆர் பாட் கிரியேட் பண்ணணும். அவங்க மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லாத ஒரு பண்ணணும். ஓகே, இருக்கிறதே பண்ணால் அது யூஸ் இல்லை. ஸோ இல்லாதது ஒன்று பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. வெபினாரில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சரியா, நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கிறது பண்ணக்கூடாது. வெபினார் வந்து உங்களுக்கு கொஷின் ஆஸ்க் பண்ண சான்ஸ் கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. நல்ல கொஷின்ஸ் கேளுங்க. என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே கேளுங்க, ரைஸ் பண்ணுங்க, இல்லை டைப் பண்ணுங்க, மெயில் பண்ண சொல்லுங்க. அண்ட் இது வந்து சேல்ஸ் ஐக்யூ பாட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள டீட்டெயில்ஸ். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ண ஆப்ஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேல்ஸ் ஐக்யூ கிளிக் இந்த 2 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ்ஐக்யூ இதெல்லாம் சுற்றுறாங்கன்னா எதில் போய் பில்ட் பண்ண கேட்குறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ஆப் வச்சுருக்காங்க, நீங்கள் அதில் போய் பண்ணலாம். ஸோ கேட்டலிஸ்ட் டு பில்ட் எக்ஸ்டென்ஷன் பில்ட் புக். ஓகே, உங்க கொடுத்துருக்க நீங்கள் கிரியேட் பண்ணலாம். கிளிக் சேல்ஸ் ஐக்யூனா அதுக்கு ஏற்றப்ப இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஓகே கொடுக்குறாங்க. இது பில்ட் கோட் பேஸ்ட் பாட், கோட்லெஸ் பாட் வித் பிளாக்ஸ் 100. ஓகே, அண்ட் இப்போ நான் அப்போ சொன்னது இதுதான். என் ஃப்ரெண்டு வந்து இதில் இருக்காங்க, பட் என் ஃப்ரெண்டு இசிஇ பட் நான் சிஎஸ்சி. இல்லை நான் வந்து இசிஇ இருக்கேன், என் ஃப்ரெண்டு கம்யூனிட்டி பண்ணலாமா, அவன் சிஎஸ்சினா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்து ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து நீங்கள் அகைன் ஒருத்தனை ஆட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். அதுக்கு இவங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸு. இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு டீட்டெயில் கேட்டாலும் நீங்கள் கேட்கலாம். அவங்க வெபினார் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ZSNGSக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து எப்படின்னா ராஜீவ் தந்த பண்ணியிருக்காங்களா அவங்க. அவங்க வந்து கொஷின் டேரெக்டாகவே அவங்க மீட்டில் இருப்பாங்க. டவுட்டாக நம்ம ரைஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அட்மின் லெவலில் அவங்க வந்து ஜஸ்ட் அந்த இதை வந்து ஆன் பண்ணுவாங்க. ஓகே, மைக் ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போல்டாக பேசுங்க, எதுவாக இருந்தாலும் ஓகே, எந்த டவுட்னாலும் ஓகே, ரொம்ப சிலித்தனமாக இருக்கணும் அப்படின்னாலும் டவுட்னா அப்படி கேட்டுருங்க. ஓகே, ரெஜிஸ்டர் லிங்க் வந்து க்ளோஸ் ஆகுது, குயிக்காக முடிச்சுருங்க. 16க்குள்ள முடிஞ்ச அளவு இதை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெபினார் அட்டன் பண்ண சான்ஸ் கிடைக்கும். ஜோகோவில் கொஞ்சம் ஹை ரிக்வஸ்ட் இருக்கவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு ஈஸியாக இருக்கும். ஜோகோ வந்து இது மார்க் பண்ணுவாங்க. ஓகே, அது ஸோ நீங்கள் போல்டாக பேசுறது பற்றி உங்களோட நேமும் மார்க் பண்ணுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா,
ஓகே. மறந்துறாதீங்க. இந்த மெட்டீரியல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு குளோபல் இங்கிலீஷ் கிடைக்குங்கிறது இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேயா? பிரைஸ், கேஷ்பேக் அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் அதர்வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க கோடிங் இன்டர்வியூ கிளியர் பண்ண வேண்டாம். ஆப்டிட்யூட் கிடையாது. சரியா? உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா போதும். அந்த மாரி இருக்கும். ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகே. ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா உங்களுக்கு டெய்லி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்ளை பண்ணிருங்க. மறந்துறாதீங்க.